அது என்ன பெட்ரோலாண்ணா லீக் ஆகுது பெட்ரோலா பாருங்கள் தொடங்கப்பது எப்படி இருக்குது அனௌன்ஸ் பண்ணுறது நல்லா எப்போவாது உதயநிதி ஸ்டாலினுங்க வருங்க அண்ணா 550 550 போட்டு இப்படி இருக்கிறது ஆனால் ஒரு சின்ன ஹெல்ப் இந்த வண்டி மட்டும் தூக்குறீங்கண்ணா வண்டி எடுத்துக்கிறேண்ணா. ஹலோ மை டே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நியூ இயர்க்கு ஊருக்கு போயிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 10 நாள் பக்கம் ஆச்சு நம்ம வண்டி எடுத்து. இங்கே பார்க்குறதுக்கு பையன் ரொம்ப பரிதாபமாக இருக்கான். ஓடி போயிட்டு ஓவர் நான் கேட்குறேன், அசிங்கப்படுத்திட்டீங்களா? இன்னைக்கு ஒன்று எடுத்து ஓகே க்ளீன் பண்ணிட்டு ஒரு சிட்டி ரைட் பண்ணுவோம். इस मंदिर का पंडित कौन है? கோனை சாமான். அது பண்டிகை காலத்துல கோயிலுக்கு வெளியே வைப்பாங்க. ஓம் நமச்சிவாயா. ஓகேங்க, கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. போயிட்டாங்க. நம்ம வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. யூடியூப்பில் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கோம், பெரிய வீடியோ போகிறதே இல்லை. அதனால தான் இன்றைக்கி நம்ம ஒரு சிட்டி ரைட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு ஷேர் பண்ணலான்னு. இதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா, நாளைக்கு நம்ம மும்பை போகிறோம். அதுக்கான சில விஷயங்களை சில திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதையும் கையோடு போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதான் வந்துடலான்னு. அடடா, இவ்வளோ எடுத்து ஃபோனை மறந்து விட்டுருந்தேன். ஃபோன் எடுக்க மறந்துட்டாங்க எல்லாம் எடுத்து. அப்போ பையன் கொஞ்சம் குடிக்காரன் தாங்க. நார்மல் பைக்கை கம்பேர் பண்ணும்போது நம்ம பையன் கொஞ்சம் அதிகமாக குடிப்பான். அதனால் ஃபஸ்ட்டு இவளுக்கு வந்து ஒரு தண்ணி தாகம் அடிக்காத மாதிரி ஒரு ஃப்ளூயிலை ஃபில்லப் பண்ணிடலாம். உண்மையாலுமே ஒரு 10 நாள் ஆச்சு. ஆனால் பைக்கை பார்க்க முடியலைங்கிற வருத்தம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. பைக் எடுத்து ஓட்டும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. அந்த ஹாப்பினஸ் எங்கேருந்து வருதுன்னு தெரில. நான் பொங்கலுக்கு முன்னாடி ஊருக்கு போனது, நான் பொங்கலுங்கிற பாருங்க, நியூ இயருக்கு முன்னாடி ஊருக்கு போனது. போயிட்டு ஒரு 4 நாள் 5 நாள் அப்படியே ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பைக் எடுக்க முடியலையே அப்படிங்கிற வருத்தம் மனசுக்குள்ளே இருந்தாலும் வந்து பைக் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி ஒரு ரவுண்ட் அடிக்கும்போது அந்த சந்தோஷம் எங்கேருந்தால் வருதுன்னே தெரிலங்க. அப்படியே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. உண்மையாலுமே பைக்கை உண்மையாக லவ் பண்ணி ஓட்டுறவங்களுக்கு தான் அது புரியும்னு நினைக்கிறேன். அந்த ஃபீலிங்ஸ் அதான் சொல்லுவாங்களே, ஒன்லி மென்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம பையன் வந்து லைட்டாக குடிக்காரங்க. அதனால் ரொம்ப குடிக்காரன் கிடையாது, லைட்டாக குடிக்காரன் தான். அதனால் ஃபஸ்ட்டு இவனுக்கு வந்து குடிக்கிறதுக்கான பெட்ரோலை க்ரியேட் பண்ணி விட்டு விடலாம். ஆனால் பவர் எங்கே நான் முன்னாடி தானே அண்ணா 550 550 போட்டு 550 550. நீங்கள் ஒரு 350cc நல்ல பெரிய பைக் வாங்குறீங்கன்னா பவர் பெட்ரோல் போட்டுக்கிறது அட்வைசபிள். அதுதான் நல்லது. அண்ணா கார்ண்ணா அது என்ன பெட்ரோலாண்ணா லீக் ஆகுது பெட்ரோலா டீசலா ஃபுல்லாக அடிக்கிறதுக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லையாண்ணா? அது வெளியே வந்தாதான் அது ஃபுல்லான மாதிரி எப்படியே தழும்ப இல்லைல்ல, அது வெளியே போட சொல்லி தான் இருப்பாங்க. பெட்ரோல் நிறைஞ்சு வெளியே வந்தால் தான் ஒரு ஃபுல்லான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது போல். சரி ஓகேண்ணா. ஆனால்
கோப்ரோ ஸ்டாண்ட் வரும்ல? கோப்ரோ ஸ்டாண்ட் இருக்காது. இல்லாட்டி அது அந்த ஸ்டாண்ட் மாதிரி வேறு ஏதாவது ஸ்டாண்ட் வைக்கிறது ஏதோ இருக்கும். நம்ம எல்இஸ் ரோடு அந்த ரோடு வேறு டைப்பில் ஸ்டாண்ட் இருக்கும். வேறு டைப் இருந்தால் கூட ஓகே தானே. கூட அந்த இது ஜெப்ரானிக் எடுத்துக்காங்க. என்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி ஸ்டாண்ட் இது இல்லை. நம்மளோட ஒரு மார்க்கெட் இருக்கும், அந்த மார்க்கெட்டில் பார்த்து சொல்லிட்டாங்க. வாங்க நம்மளும் அந்த மார்க்கெட் போய் பார்ப்போம். இவங்ககிட்ட அந்த மாதிரி ஸ்டாண்டு கிடையாதான். சென்னையில் சுரங்கப்பாதை பாருங்கள், சுரங்கப்பாதை எப்படி இருக்குது. அங்கே முயற்சி பண்ணி உள்ளே இறங்கி அது ஸ்டெப்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ அனௌன்ஸ் பண்ணுறது வேறு நல்லா எக்கோ ஆகுதுங்க. பாருங்க யாருமே இல்லை. கேமரா வச்சுட்டு போகிறங்காட்டி நம்ம நல்லா ஒரு பெருசாக பார்க்குறாங்க. அனௌன்ஸ் பண்ணுறது நல்லா எக்கோ ஆகுதுங்க. போடுது தாளிச்சிருவாங்க. போட்டு முன்னாடியே இங்கே பொங்கல் ரிவ்யூலாம் போட மாட்டீங்களா? யூடியூப்ல இருக்கீங்களா? அதை இப்போ தான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேண்ணா. பண்ணுங்க இப்படி எடுக்கிறது. ஆனால் ஒரு சின்ன ஹெல்ப், இந்த வண்டி மட்டும் தூக்குறீங்களா? வண்டி எடுத்துக்கிறேண்ணா. இந்த வண்டி மட்டும் தூக்குறீங்களா? வண்டி எடுத்துக்கிறேன். ரொம்ப நன்றி டாக்டர். போகலாமா? அப்போ அங்கேருந்து வண்டி எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சுங்க. என்னங்க இது? என்ன இது கட்சி மீட்டிங்கா? நாட்டு உதயநிதி ஸ்டாலினுங்க வருங்க. யானை பழம், 6 குதிரை பழம், 7 தக்காளி பழம், 8 சப்போட்டா பழம். ஓகே மக்களே, இதோடு நம்ம இந்த vlog-ஐ முடிச்சுக்கலாம். என்னதான் ஊருக்கு நம்ம போய் நேட்டிவில் சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னா நமக்கு பைக்கு தேவை அப்படிங்கிறத அனைத்து ஆண்களும் நன்றாக புரிந்திருப்பீங்க.